கர்த்தர் பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற சில சிந்தை, சில பாரம்பரியத்தின் கட்டுகள் நாம் தேவனுடைய சமூகத்தில் முன்னேற விடாமல் நம்மளை தடுப்பதாக இருக்கலாம். அதாவது இந்த பேஷன் வீக், அந்த கடைசி வாரத்தில் தேவன் பவனி செல்வதற்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக அறுக்கப்பட்டது அந்த கட்டுகள். ஏன்னா 3 ஸ்டேஜ் நடக்கும்போது எப்பவுமே காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆஃப் 3 ஸ்டேஜஸ். கிறிஸ்துவின் சுவிசேஷம் 3 தளத்தை கொண்டதாக இருக்கிறது. 1, முதலாவது மரிக்கப்படது, 2வது அடக்கம் பண்ணப்படது, 3வது உயிர் தெழுவ வேண்டும். சில பேர் மரித்துட்டாங்க, இன்னும் அடக்கம் பண்ணப்படல. சில பேர் அடக்கம் பண்ணிட்டாங்க, இன்னும் உயிர் தெழுவல. இந்த 3 ஸ்டேஜஸ் எப்பவுமே எல்லாமே உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் இந்த 3 ஸ்டேஜஸ்ல போகணும். சில காரியங்கள், சில சுயங்கள் மரிக்கணும், அது அடக்கம் பண்ணணும், பின்பு கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்படணும்.